முக்கிய செய்தி. கள்ளக்குறிச்சி விஷசாராயம் வழக்கில் மெத்தனால் வழங்கிய ஆலை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சதீஷ் மணி இணைப்பில் இருக்கிறார். சதீஷ் மணி, வணக்கம். தற்பொழுது இந்த ஆலை எங்கு அமைந்திருக்கிறது? இந்த ஆலையின் உரிமையாளர்கள் யார்? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. கள்ளக்குறிச்சியில் 59 பேர் மெத்தனால் கலந்த சாராயத்தை குடித்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்க நிலையில அது தொடர்பான கைது நடவடிக்கைகள் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த வழக்குல முக்கியமா பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் விநியோகிக்கப்படுகிற மெத்தனால் எங்கிருந்து வரப்பட்டது என்ற ஒரு கேள்விதான் மிக மையமாக இருந்தது. இந்த நிலையில மாதாவரத்தைச் சேர்ந்த ஸ்ரீ என்டர்பிரைசஸ் கெமிக்கல்ஸ் என்ற அது வேதிப்பொருட்களை விற்பனை செய்யும் அந்த நிறுவனத்தில் இருந்துதான் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த ஆலையின் உரிமையாளர்கள் 5 பேரை பிடித்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த வழக்குல ஏற்கனவே நேற்று எம்ஜிஆர் நகரை சேர்ந்த சிவகுமார் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் தான் இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியாக குற்றம் சாட்டப்படுகிற மாதேஷ் என்பவருக்கு மெத்தனாலை வழங்கியது தெரிய வந்தது. எனவே சிவகுமாரை பிடித்து சிவகுமார் சென்னை எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர். அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்ட போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அதாவது சிவகுமார் வடபள்ளியில் அவருடைய தந்தை செருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை செய்து வந்திருக்கிறார். அதன் அருகே இந்த ஸ்ரீ என்டர்பிரைசஸ் கெமிக்கலுடைய ஒரு அலுவலகம் இருந்திருக்கிறது. அங்கே சிவகுமார் பணியில் சேர்ந்து நீண்ட வருடமாக அந்த ஆலையில் பணியாற்றி வருகிறார். அவருக்கு அங்கு உள்ள அனைத்துமே அடுத்தபடியாக பழக்கமானவர் என்பதால் யாருக்கும் எந்தவித சந்தேகமும் ஏற்படவில்லை. எனவே சிவகுமார் தான் இந்த ஆலையிலிருந்து மெத்தனாலை மாதேஷ்க்கு கொடுத்தது என்பதை போலீசார் உறுதி செய்தனர். இதனிடையே இந்த மெத்தனாலை எடுத்து கொடுத்ததில் ஆலை உரிமையாளர்களுக்கு தெரியாமல் நடைபெற வாய்ப்பில்லை என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில அந்த ஸ்ரீ என்டர்பிரைசஸோட உரிமையாளர்கள் ஒரு 5 பேர் உரிமையாளர்கள் அண்ணன் தம்பி, அவர்கள் 5 பேரையும் போலீசார் நேற்று இரவு கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 5 பேரும் தற்போது கள்ளக்குறிச்சி கொண்டு செல்லப்பட்டு அங்கு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஸ்ரீ என்டர்பிரைசஸ் கெமிக்கல் நிறுவனம் என்பது மிகப்பெரிய அளவுல கெமிக்கல்களை இறக்குமதி பண்ணி அதை பல்வேறு நிறுவனங்களுக்கு அவர்களோட தேவைக்கேற்ற பல பிரித்து கொடுக்கும் ஒரு நிறுவனம் என கூறப்படுகிறது. எனவே அதன் அடிப்படையில் இது எங்கு கொண்டு செல்லப்பட்டது, இதற்கான உரிமை இருக்கிறதா, அதே போல இவர்கள் கொடுக்கக்கூடிய அனைத்துக்குமே உரிமை பெற்றிருக்கிறார்களா, இந்த மெத்தனால் எவ்வாறு கொடுக்கப்பட்டது, இதனுடைய ஆலை உரிமையாளர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா என்பது குறித்து பல்வேறு கட்ட வகையில போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறாங்க. இந்த வழக்குல இதுவரைக்கும் இந்த 5 ஆலை உரிமையாளர் சேர்த்து மொத்தம் 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். தொடர்ந்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சதீஷ் மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.